நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம். எல்லாரும் விளக்கேற்றுங்க விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் எந்த நேரம் வேணாலும் போய் விளக்கேற்றுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ கோயிலில் போய் தீபம் போடுங்கன்னு சொன்னால் அந்த தீபம் பகல் 12 மணி ஆனாலும் போடுறாங்க, 1 மணியாக இருந்தாலும் போடுறாங்க, 3 மணியாக இருந்தாலும் போடுறாங்க. கோவிலே திறக்கலைன்னா கூட தீபம் ஏற்றுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் பண்ணலாமா? உண்மையிலே அதுக்கான பலன் உண்டா? இல்லை வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்கே, அந்த நேரம் எந்த நேரமாக இருக்குது அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளை மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு தெளிவும் விளக்கமும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எப்போதுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறது ரொம்ப 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 நல்ல விஷயங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது விடிய காலையில் நம்ம 4 மணிலேருந்தேனே எடுத்துக்கலாம். ஆனால் அதிகபட்சம் நீங்கள் 4:30 மணிலேருந்து 6:30க்குள்ளாக தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 4:30 to 6 அப்படிங்கிறது தீபம் ஏற்றுவதற்கு ரொம்ப உகந்தது. அதிகபட்சம் 6:30 மணி வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து 6 மணிக்குள்ளே அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை கடைபிடிச்சே ஆகணும். கோடை காலத்தில் போய் 6:30 வரையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா 5:30க்கெல்லாம் விடிய ஆரம்பிச்சிடும். இந்த 6:30 வரையும் நீ எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த மார்கழி மாத சீசன், கார்த்திகை புரட்டாசி காலத்திலேருந்து தை மாதம் வரையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த குளிர்காலம் பகல் பொழுது குறைவு, இரவு பொழுது அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலான்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அன்னன்னைக்கு உள்ள சூரிய உதயத்தை எடுத்துக்கணும். அந்த சூரிய உதயத்திற்கு முன்பு நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா சூரியன் உதிப்பறதுக்கு முன்னாடியே நம்ம தீபத்தை ஏற்றிடணும். அப்போ தான் அந்த சூரியனை வரவேற்கும் விதமாக நம்ம பொதுவாகவே நம்ம கடவுள் இருக்குது இல்லைங்கிறவங்க கூட நம்பக்கூடிய ஒரு விஷயம் சூரியன் தான் இல்லையா? சூரியனுடைய வெயில் வந்து எல்லாரையுமே உணர முடியும். கடவுளே இல்லை அப்படிங்கிறவங்க கூட சூரியனை நம்பித்தான் ஆகணும். அப்போது அப்படிப்பட்ட அந்த சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்னாடியே நம்ம தீபம் ஏற்றுறது தான் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் அதை எல்லாருமே அந்த நேரத்தை வந்து மாற்ற வேண்டாம். இப்போ தீபத்தை நம்ம ஏற்றும் போது அங்கே ஜோதி ஸ்வரூபியே போற்றி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிவிட்டு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி தீபத்தை அணைக்கும் போதுன்னு சொல்லக்கூடாது, பெரிதுபடுத்தும் போது ஒரு புஷ்பத்தை எடுத்து சாந்த ஸ்வரூபியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபத்தை பெரிதுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கோங்க.